சூப்பராக இருங்க. So total 6 overs, 6 main players. So single 1 and boundaries மட்டும் தான் இருக்கு. So டைரக்டா ஹிட் ஆச்சு single and boundary அந்த மார்க் பண்ணிருக்கோம். பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஒயிட் கலர் டேப், மார்க்கிங் டேப். So அங்க இருந்து U shape boundary மார்க் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட்ல பேக் மார்க் பண்ணிடுவோம். ஓகே. So டைரக்டா பட்டா சிங்கிள். அதே மாதிரி அது மார்க் தாண்டி பவுண்டரி பட்டாலுமே பவுண்டரி தான். டைரக்டா ஃபுல் டாஸ் பட்டாலுமே பவுண்டரி. டச் ஆகணும் பவுண்டரி. ரூஃப்ல பட்டு கேட்ச் பிடிச்சா நாட் அவுட். சப்போஸ் ரூஃப்ல பட்டு சிங்கிள் போச்சுன்னா சிங்கிள் தான், பவுண்டரி தான் பவுண்டரி தான். சப்போஸ் த்ரூ பாக்ஸ் இல்லாம வெளில போச்சுன்னா அவுட். எங்க கால் நான் கொடுத்துருவோம். அப்படியே கேட்ச் கொடுத்துருங்க. சார் நீங்க ஃபீல்டர் அந்த மார்க்கிங்க்கு வெளில இருந்தா ரன்ஸ் கன்சிடர் பண்ணுங்க சார். சப்போஸ் இல்ல சார், நோ ட்ரைஸ் ஃபர்ஸ்ட் பால். ரெடி? ஃபீல்டர் ரெடி. ஃபர்ஸ்ட் பால். எஸ், ஸ்ரீலங்கன் பிளேயர் யாரால மறக்க முடியுங்க? அவர் மாதிரி ஒரு ஸ்பின்னர் இன்னும் ஸ்ரீலங்காவுக்கு கிடைக்கல. எஸ் அவரு பேட் சார், என்ன குவாலிட்டி பவுலிங் சார் இது. எஸ், ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்ல எப்படி ஒரு பாப்போமோ அந்த மாதிரி குவாலிட்டி பவுலிங் தான். 16 24 பால்ல 65 ரன் அடிக்கணும். 20 நல்ல ஷாட். சிங்கிள்கான தேடல் அங்க நடக்குமா? ரன் அவுட்டுக்கான தேடல் அதுவும் இல்லை. டாட் பால் அப்படின்னு அம்பையரால் அறிவிக்கப்பட்டிருக்கு. பரவாயில்ல சார், 8 ரன் வந்துருச்சு. இன்னும் ஒரு பவுண்டரி தான்.